கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லி யாக்கோபிலே வாசிக்கிறோம். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? சத்துருக்கு எதிர்த்து நில்லுங்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது பிசாசினால் வாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவரிடத்தில் வருவான். அப்பொழுது இயேசுவானவர் அவனுக்குள் இருந்த பிசாசை அதட்டுவார். அதட்டும் பொழுது அந்த பிசாசானவன் அவனை விட்டு போனான் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் வாசிக்கிற மத்திய 17:18 இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். பிசாசை அதட்டினார். அவனை அதட்டல, அவனுக்குள்ள இருந்த பிசாசானவனை இயேசுவானவர் அதட்டினார். இது நேருக்கு நேரா டைரக்ஷனலா சத்ருவை பார்த்து கல்லெறிய. இன்னைக்கு அநேக கல்லை எறிகிறோம், ஆனால் சத்ருவை பார்த்து கோலியாத்தை நோக்கி கல்லெறிய. இந்த விஷயத்துல அநேக தவறுகிறார்கள் விசுவாசிகள். சத்ருவை எதிர்த்து அவனை பார்த்து ஆவியிலே அவனை எதிர்த்து அடித்து ஜெபிக்க வேண்டும். வசனங்களை சொல்லி எதிர்த்து அவனுக்கு நேரா எதிர்த்து நின்று அவனை விரட்ட வேண்டும். சத்ருவானன் வீட்டுக்குள்ளே வந்து தொந்தரவு பண்ணும்போது சரீரத்தை தொட்டு அதில் வேதனைப்படுத்தும் போது, சரீர அவயங்களை பிடித்து கொண்டிருக்கும் பொழுது, குடும்பத்தில் உள்ள நபர்கள் மேல சத்ருவானன் பிடித்து கொண்டிருக்கும் போது, தேவ பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி கேட்கிறோம், ஆண்டவரே என் பிள்ளையை விடுதலையாக்கும், என் கணவனை விடுதலை, என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி நீங்கள் தேவனை நோக்கி ஒரு டைரக்ஷன் வைக்கிறீங்க. உண்மைதான், அது நான் பின்னாடி வர்றேன். ஆனா கர்த்தர் உங்கள் சார்பில் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ தேவன் உங்களோடு இருந்து நீங்கள் அவருக்குள்ளாக பலப்பட்டு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லுங்கள். நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க, அவனை பார்த்து எதிர்த்து ரெசிஸ்ட் பண்ண, ஜெபிக்க, அதட்டல், விசுவாசத்திலே வார்த்தையை சொல்லி அபிஷேகத்தில் நிறைந்து அதை அடித்து ஜெபிக்க, எதிர்க்க. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இது பாயிண்டடா டைரக்டா டெவிலை நோக்கி நம்ம எரிகிற கல்லாக இருக்கிறது. இன்னொரு டைரக்ஷன் இருக்கு. அது என்னன்னா, அதே மார்க் எழுதின சுவிசேஷத்துல அந்த ஸ்திரீ, மார்க் 7:26 வாசிக்கிறேன். அந்த ஸ்திரீ சிரேபேனிக்கியா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரியா இருந்தால் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவர் வேண்டினார். நல்லா கவனிங்க, இந்த ஸ்திரீயானவள் தன் மகளுக்கு பேய் பிடிச்ச பிசாசான பாதிக்க ஆரம்பிச்சார். ஆகவே அவளை தூரமா விட்டுட்டு இயேசுவை நோக்கி ஓடிவார். இயேசுவின் பாதத்தை பிடித்து கொண்டாள் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவின் பாதத்திலே இருக்கிறார். இங்கே இயேசுவானவரை நோக்கி டைரக்ட் பண்றார். இயேசுவை நோக்கி பார்க்க. பிசாசானவன் எங்கேயோ இருக்கிறான். பிரச்சனைக்குரியவர்கள் தூரமா இருக்கிறார். அதனாலதான் வேதம் சமீபத்துக்கு மாத்திரம் இல்ல, தூரத்துக்கு நான் தேவனாக கர்த்தர் சொல்றேன். தூரத்துல அற்புதம் நடப்பதற்கும், தூரத்துல இருக்கிற சத்துருடைய கிரியில் அழிப்பதற்கும், தூரத்துல இருக்கிற பிசாசை விரட்டி அடிப்பதற்கும் இயேசுவானவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசுவை நோக்கி பார்த்து, இவளுக்கு இயேசு மட்டும்தான் தெரியல. ஆண்டவரே நீங்க தான், நான் இவ்வளோ நேரம் பிசாசை பார்த்து அது வெளியே போகாதான்னு சொல்லி இவ்வளோ ட்ரை பண்ணி சோர்ந்து போயிட்டு தான் இவ கடைசியில் கொடுத்துருவேன். நான் இப்போ வந்திருக்கிறேன், உங்களை தேடி வந்திருக்கிறேன், உங்களுடைய பாதத்தில் விழுந்திருக்கிறேன், உண்மை நோக்கி பார்க்கிறேன் கதகிறான். ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பார்க்க. வேற யாரும் அந்த அட்மாஸ்பியர் இல்லை, பிசாசெல்லாம் இல்லை, இயேசுவும் இவளும். இது 2வது வகையான ஒரு பாயிண்ட், விடுதலை. முதல் விடுதலை, சத்துருவை பார்த்து அதட்டி விடுதலையாக்கி கொள்கிறோம், விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். 2வது, இயேசுவை பாதத்தில் பிடித்து கொண்டு இயேசுவை மாத்திரம் நம்பி நீங்களே விடுதலையாக்குங்கன்னு சொல்லி கர்த்தரை பிடித்து. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, முதல் அற்புதம் இயேசு தான் செய்கிறார். அவர் எப்படி செய்கிறார் என்றால், உங்கள் மூலமா இருந்து
நீங்கள் சொல்லுகிற வார்த்தையை வைத்து, நீங்கள் பேசுகிற வசனங்களை கொண்டு நீங்கள் எதிர்த்து நிற்கிற திராணியை வைத்து அவர் வேலை செய்கிறார். அதான் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு வகையான எதிர்ப்பு, பிசாசு எதிர்க்கிற வழி. இன்னொரு வழி, இயேசுவை மட்டும் பார்த்துக்கணும். இயேசுவினால நீங்களே எனக்கு எல்லாம், நான் எங்கேயும் போய் பிசாசை தேட முடியாது, எங்கேயும் அதுக்காக எதிர்த்து நிற்க பலனும் கிடையாது, அல்லது எதிர்த்து நிற்க தெரியாது. எனக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு உங்களை தெரியும், உங்களுடைய முகம் தெரியும், உங்களுடைய பாதம் தெரியும், உங்களுடைய ஆராதிக்க தெரியும், உங்களுடைய பிரச்சனை எனக்கு தெரியும், உங்களுடைய பாதத்தை மட்டும் பிடிச்சி விழுந்து கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி விழுது. இதுலேயும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, பிசாசை போயிடுச்சுன்றார். அவர் கூட அதட்டலை, பேசலை பிசாசை பற்றி. பிசாசு டேரக்டாக அந்த வெயிட் பண்ண போய் அதட்டி வரன்னு சொல்லலை. ஆட்டோமேட்டிக்காக அவர் அறிந்து கொண்டார், ஆவியில் அது போனதான விசுவாசத்தின். இது பாருங்க, இது இயேசு கிறிஸ்துவை முழு சனம். இந்த 2 வகையான அற்புதங்களும் நம்ம வாழ்க்கையை சிந்திக்க வேண்டியதாக. 2க்குமே நம்ம அடாப்ட் ஆகிருக்கணும். சில விசுவாசிகள் வெறும் கர்த்தரை மட்டும் பார்த்து ஆண்டவரே ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்வாங்க. ஆனால் பிசாசு எதிர்க்கவே மாட்டாங்க. அது எப்படி எதிர்க்குன்னு தெரிய மாட்டேங்குது. வேணா அது அந்த மாதிரிலாம் இல்லை. சிலுவையில் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டாரு அப்படின்னு. அப்புறம் ஏன் பவுல் அப்போஸ்தலன் எபேசியரில் வாசிக்கும்போது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்ளுங்க, பிசாசோடு தந்திரங்களோடு நம்ம எடுத்து பொல்லாதாவி சேனோடு நம்ம போராட்டம் உண்டுலாம் சொல்லியிருக்கிறார் அல்லவா. நமக்கு ஒரு யுத்த களத்தில் இருக்கிறோம்ன்ற ஒரு அந்த விஷயமே விசுவாசிகள் அதிகமாக வெளிச்செல்லாம் போயிடும். ஸோ அது ஒரு சில விசுவாசிகள் எந்த நேரமும் சத்துருட்ட மல்லு கட்டிக்கிட்டே அது ஏற்று நிற்க சொல்லிக்கிறனால ஏற்று நிற்கிறேன் சொல்லி அது சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் டெலிவரன்ஸ் ஆக மாட்டேது. ஏன்? அடிப்படை இவங்களாம் ஓன் பலத்தில் நிற்கிறாங்க. நீங்கள் ஒரு வேளை அந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுன்னா நீங்கள் இன்னொரு பேட்டர்னுக்கு வரணும். அது என்னென்னா, ஃபுல்லாக தேவ பிரசன்னம், ஆண்டோடைய பாதத்தில் மட்டும் பிசாசு மறந்துருங்க. சில சூழ்நிலை மறந்துருங்க. பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவோட பிரசன்னத்தில் விழுந்து கிடக்கு. உங்களுக்கு அந்த நேரம் தேவை பிரசன்னம் மாற்றணும். பாதம் தான். இந்த சிறுபேனிக்கு கிரேக்க ஸ்திரீ பாதத்தில் விழுந்துடும். பாதத்தையே பிடிச்சிக்கிட்டு பாதத்தில் விழுந்தவர்களுக்கு அற்புதம் ஆட்டோமேட்டிக்காக தூரத்தில் அற்புதம் நடக்குது. ஆட்டோமேட்டிக்காக பிசாசு போகுது. இப்போ பாதத்தை பிடிச்சோடனே அங்கே ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு டெலிவரி. ஸோ இந்த 2 பேட்டர்னில் நீங்கள் எந்த பேட்டர்னை பயன்படுத்தி இருக்கிறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் எதில் தோற்று போய் இருக்கிறீங்க. தோற்று போய் மீன்ஸ் என்னால் அது மேற்கொள்ளவே முடியலையே, இந்த ப்ராப்ளத்தில் வெளியே வர முடியலையேன்னு சொன்னீங்க. அது கண்டிப்பாக இந்த 2 இதில் ஏதாவது ஒரு இதில் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஜெபத்தோடு. ஆவியானவங்களை நடத்துவார். ஆக மொத்தம் நம் விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை தேவ சித்தமாக இருக்கிறது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.